ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இப்போ அண்டர் 30K பட்ஜெட்டில் ரியல்மி கிட்ட இருந்து Realme GT மாஸ்டர் எடிஷன் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணதும் ஆல்ரெடி ரியல்மி கிட்ட இருந்து இந்த பட்ஜெட்டில் இருந்த Realme X7 Max 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்கை இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி செல் பண்ணிக்கிட்டு இருந்த 27K அப்படின்ற பட்ஜெட்டில் இருந்து இப்போ 25K பட்ஜெட்டை ரெடியூஸ் பண்ணி இப்போ Realme X7 Max 5G செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நாம இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது? போன மாதம் லான்ச் ஆன Realme X7 Max 5G வாங்கலாமா, இல்லை இப்போ லான்ச் ஆகிருக்கக்கூடிய Realme GT மாஸ்டர் எடிஷன் வாங்கிக்கலாமா? இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? Realme X7 Max 5G ல இருந்து எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணி இப்போ இந்த Realme GT மாஸ்டர் எடிஷனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்ட் அப்படின்னு கன்ஃபியூஷன்ல சுத்திக்கிட்டு இருந்த எல்லாரும் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எது பெஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வித்தியாசம் எங்கடா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கில் தான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்றது இருக்குது. ஆக்சுவலாக லான்ச் பண்ணப்போ ரெண்டும் ஒரே ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ Realme X7 Max 5G உடைய ப்ரைஸிங்கை கம்மி பண்ணியிருக்காங்க. 27K இருந்து 25K ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் Realme X7 Max 5Gல 8+128GB வேரியன்ட் 25,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் 12+256GB வேரியன்ட் 28,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் Realme GT மாஸ்டர் எடிஷன் இந்த ஸ்மார்ட் அதே 8+128GB வேரியன்ட் 28,000 அப்படின்ற பிரைசிங்கும் 8+256GB வேரியன்ட் 30,000 அப்படின்ற பிரைசிங்கும் செல் பண்றாங்க. அதே மாதிரி இதுல 6GB ரேம் வேரியன்ட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. 6+128GB வேரியன்ட் 26,000க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பிரைசிங்னு பார்க்கும்போது இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் 8+128GB வேரியன்ட்ல ஒரு 3,000 ரூபீஸ் கிட்ட பிரைசிங் டிஃபரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே டிசைன் பார்க்கும்போது அவுட்லுக் அண்ட் டிசைன் வைஸ் கண்டிப்பாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் அதே சமயம் வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. Realme X7 Max 5G 179 grams 8.4mm திக்னஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Realme GT பொறுத்த வரைக்கும் 180 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.7mm திக்னஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வெயிட் அண்ட் திக்னஸில் பெரிய லெவலில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் இல்லை. பட் ஆனால் டிசைன் அவுட்லுக் வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுலேயுமே Realme GT மாஸ்டர் எடிஷனில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய சூட்கேஸ் டிசைன் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு டிசைன் லுக் வைஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம பேக் சைடு லெதர் ஃபினிஷோட கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன்ல இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய அந்த பேக் சைடு லெதர் ஃபினிஷ் குவாலிட்டியா இருக்குமா, இந்த லெதர் ஃபினிஷ் லாங் யூசேஜ்க்கு டேமேஜ் ஆகாம இருக்குமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஈவன் எனக்குமே அந்த டவுட் இருக்கு. பட் ஆனா Realme சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுல ஸ்கிராச் அண்ட் டியர் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கு. அதனால இந்த பேக் சைடு மெட்டீரியல் எந்த விதத்திலுமே டேமேஜ் ஆகாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் அவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம நம்ப முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஸ்மார்ட் போன்ல பேக் சைடு ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங்லாம் கொடுத்துருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பேக் சைடு விழாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் விழாமலா இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற எல்லா ஸ்மார்ட் போன்லையும் பேக் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது விழுந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி தான் இதுல இருக்கக்கூடிய பேக் சைடு லெதர் மெட்டீரியலும் டேமேஜ் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. பட் டேமேஜ் ஆகாமலாம் இருக்காது. நாம எந்த அளவுக்கு அதை சேஃப்டியா யூஸ் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து தான். நம்ம சேஃப்டியா யூஸ் பண்ணோம்னா டேமேஜ் இல்லாம இருக்கும். இல்ல நம்ம டேமேஜ் பண்ணோம்னா கண்டிப்பா இதனுடைய பேக் சைடு பாடியும் டேமேஜ் ஆகும். அதனால நாம எந்த அளவுக்கு சேஃப்டியா யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்மார்ட் போனுடைய பேக் சைடு மெட்டீரியலும் சேஃப்டியா இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு டிசைன் பொறுத்த வரைக்கும் எந்த டிசைன் உங்களுக்கு அவுட்லுக் நல்லா இருக்கு, இல்ல எந்த டிசைன் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த டிசைன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் Realme X7 Max 5G இருந்து இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல. அதுல கொடுத்திருந்த அதே டிஸ்பிளேவை தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.43 இன்ச்சஸ்க்கான Full HD Plus ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 360 Hz டச் சாம்பிளிங் ரேட், 1000 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்னு அதே டிஸ்பிளேவை தான் இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன்லயும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லையும் ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்றது இருக்கு. அந்த வகையில் Realme X7 Max 5Gல 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்ல இருந்தாலும் மொபைலில் 50 வாட்ஸ் வரைக்கும் தான் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே Realme GT மாஸ்டர் எடிஷன் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ்ல 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துட்டாங்க. அண்ட் மொபைல்லையும் 65 வாட்ஸ்க்கான சார்ஜிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன்ல ஒரு சின்ன அப்கிரேடேஷன். பட் ஆனால் இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி mAhல ஒரு சின்ன டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க. ஒரு 200 mAh கம்மி பண்ணி 4300 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இங்க Realme GT மாஸ்டர் எடிஷன்ல கொடுத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த Realme GT மாஸ்டர் எடிஷனில் Realme X7 Maxல இருந்து பெருசாக எந்த ஒரு அப்கிரேடேஷனும் பண்ணல. ஈவன் கொஞ்சம் டவுன் கிரேடட் சிப்செட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் Realme GT மாஸ்டர் எடிஷனில் பார்க்கும்போது Snapdragon 778G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் Realme X7 Max 5Gல Mediatek Dimensity 1200 அப்படின்ற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லேயே நம்ம பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு சிப்செட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு டெடிகேட்டட் கம்பேரிசன் வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அதனால இந்த ரெண்டு சிப்செட்டை பத்தி இன்னுமே டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய இந்த கம்பேரிசன் வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் டீடைலா இன்டெப்தா இந்த ரெண்டு சிப்செட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். மத்தபடி இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்ட் பிரைஸ் டு த பெர்ஃபார்மன்ஸ்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா Realme X7 Max 5G தான் பெஸ்டான பிரைஸ் டு த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்னு சொல்லலாம். அதுவும் Mediatek Dimensity 1200 Snapdragon 778G விட இன்னுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட். ஸோ அந்த சிப்செட்டே நமக்கு 25K பட்ஜெட்ல Realme X7 Max 5Gல கொடுத்துருக்காங்க. பட் ஆனா Realme GT மாஸ்டர் எடிஷன்ல Snapdragon 778G சிப்செட்டோட Realme X7 Max 5G விட கொஞ்சம் ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில கண்டிப்பா ப்ராசஸர் Realme GT மாஸ்டர் எடிஷனுக்கு ஒரு நெகட்டிவான பாயிண்ட் தான். ஸோ அதனால உங்களுக்கு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் டு த பிரைசிங் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா Realme X7 Max 5G உங்களுக்கான பெஸ்டான சாய்ஸா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு Mediatek சிப்செட் பிடிக்காது, Snapdragon சிப்செட்டோட தான் எனக்கு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க மட்டும் Realme GT மாஸ்டர் எடிஷனை சூஸ் பண்ணலாம். மற்றபடி பிரைஸ் டு த பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Realme X7 Max 5G தான் இங்கே கிளியரான வின்னர். நெக்ஸ்ட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியே செல்ஃபி கேமராவிலையும் Realme GT மாஸ்டர் எடிஷனில் ஒரு சின்ன அப்கிரேடேஷன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. Realme X7 Max 5Gல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.5க்கான அபர்ச்சர் வேல்யூட கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இங்கே Realme GT மாஸ்டர் எடிஷனில் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.5க்கான அபர்ச்சரோட Sony IMX615க்கான சென்சாரோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக செல்ஃபி கேமரா Realme GT மாஸ்டர் எடிஷன் இங்கே ஒரு பக்காவான செல்ஃபி கேமராவாக இருக்கும். மற்றபடி இந்த செல்ஃபி கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் மோட்ஸ்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரே மாதிரியான மோட்ஸ் ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரெசல்யூஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே செல்ஃபி கேமராவில் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Realme GT மாஸ்டர் எடிஷனில் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராலாம் கொடுத்துருக்கும் போது அட்லீஸ்ட் 4Kக்கான வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் கொடுத்துருக்கலாம். பட் அதை கொடுக்காம இங்கே 1080 பிக்சலில் கொடுத்தது இங்கே ஒரு சின்ன டிராபேக். அதே மாதிரி இங்கே ரியல் செட் கேமரான்னு வரும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் இங்கே Realme X7 Max 5Gல அந்த பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் கேமரால Sony IMX682 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க f1.73க்கான அபர்ச்சர் வேல்யூட. அதே சமயம் Realme GT மாஸ்டர் எடிஷன்ல பார்த்தோம்னா இங்க ஆம்னி விஷனுக்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க f1.8க்கான அபர்ச்சர் வேல்யூட. அந்த வகையில ஆம்னி விஷன் சென்சாரை விட Sony சென்சார் தான் இங்க பெட்டரான ஒரு சென்சார். ஸோ அதனால கண்டிப்பா Realme GT மாஸ்டர் எடிஷனை விட Realme X7 Max 5Gல நம்ம கொஞ்சம் பெட்டரான ஒரு இமேஜ் குவாலிட்டி அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸ் அண்ட் மோட்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே சேம் ஒரே மாதிரியான மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே 4K 30 FPS வரைக்கும் தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் கேமரான்னு பார்க்கும்போது இங்கே செல்ஃபி கேமரா Realme GT மாஸ்டர் எடிஷனில் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. அதே மாதிரி ரியல் செட் கேமரான்னு பார்க்கும்போது இங்கே Realme X7 Max 5Gல கொஞ்சம் பெட்டரான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால Realme GT மாஸ்டர் எடிஷனை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு இமேஜ் குவாலிட்டியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனலி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுத்துலையுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் Android 11 Realme UI வெர்ஷன் 2.0க்கான OS-ஓட தான் ரன் ஆகுது. அந்த வகையில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ இப்போ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட், எந்த ஸ்மார்ட் ஃபோன் நாம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே Realme GTயை விட Realme X7 Max 5G ஒரு 3000 rupees ப்ரைஸ் கம்மியான ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது இங்கே Realme X7 Max 5Gல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் Mediatek Dimensity 1200 அப்படின்ற கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் Realme GTயில் இருக்கக்கூடிய Snapdragon 778G விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு பிரைஸ் டு த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வேணும், பிரைஸும் கம்மியாக இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் Realme X7 Max 5G சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் அந்த 25K அப்படின்ற பட்ஜெட்டுக்கு கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு பிரைஸ் டு த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, கேமரா ரொம்பவே முக்கியம், ஒரு நல்ல செல்ஃபி கேமரா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த Realme GT மாஸ்டர் எடிஷனை சூஸ் பண்ணலாம். மற்றபடி வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக Realme GT மாஸ்டர் எடிஷன் வேல்யூ ஃபார் த மணி ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்து கிடையாது. இன்னுமே கொஞ்சம் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கலாம். Realme X7 Max 5G பிரைஸ் கம்மி பண்ணுறதுக்கு பதில் Realme GT மாஸ்டர் எடிஷனை 25Kக்கும் கம்மியான பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆனால் இவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Realme GT மாஸ்டர் எடிஷன் கொஞ்சம் ஓவர் பிரைசிங் தான்.
ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் Realme GT மாஸ்டர் எடிஷன் அண்ட் Realme X7 Max 5G இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை இந்த வீடியோவில் கம்பேர் பண்ணதில் இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெஸ்ட் வேல்யூ ஃபார் த மணி ஸ்பெக் இருக்குன்னு நினைக்கிறீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.